Why prosperity gospel is dangerous? ஏன் செழிப்பின் உபதேசம் ஆபத்தானவை? இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ரீசன்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, இந்த செழிப்பின் உபதேசம், அதாவது ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருன்னா, அவர் உங்களை பணத்தால நிரப்புவாரு. பொருளாசையினால் பொருளுடைய தன்மை உங்களுக்கு பெருகும். அதுதான் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சொல்லிட்டு, ஆண்டவர நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஒரு 100 மடங்கான அறுவடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பணத்தின் மீது உள்ள ஒரு ஆசை, பணத்தின் மீது உள்ள ஒரு காஸ்பல். ஆண்டவர் மரித்ததே உங்களை பணக்காரராக்குறது. ஆண்டவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்ன்னா, அவரு தரித்திரராயி நீங்க பணக்காரனா மாறுறது. இந்த மாரி நெறைய உபதேசங்கள் இப்பொழுது நம்ம கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது இப்பொழுது மட்டுமில்ல, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாவே ரொம்ப ப்ராமினென்ட்டா நடந்துட்டு இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில ரொம்ப அக்ரெசிவா, பயங்கர எக்ஸ்டென்சிவா பரவிட்டு இருக்கு. அப்போ இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செழிப்பின் உபதேசம் ஏன் ஆபத்தானவை? இதை நம்ம ஒரு 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 ஷார்ட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்த்து முடிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் ஆக்சுவல் காஸ்பல், அதாவது பிப்ளிக்கல் காஸ்பல் ஒண்ணு இருக்கு நமக்கு. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை மீட்பதற்காக, நம்முடைய ஆத்துமாவை மீட்பதற்காக, நித்திய ராஜ்யத்தை அதற்காக இப்பொழுது சரீர மரணம் இன்னும் ஜெயிக்கப்படல. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் நம்முடைய சரீர மரணம் ஜெயிக்கப்படும். அதற்கு முன்னாடி நம்முடைய ஆத்தும மரணம், ஒருவேளை நம்ம சரீரம் மரணம் அடைந்தாலும் நம்மளுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்க வேண்டும். ஆத்துமா உயிர்த்தெழ வேண்டும். ஆத்துமா நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து போகணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நாம இழந்த அந்த உள்ளாள மனுஷனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அதுதான் ஒரு அல்டிமேட் காஸ்பல். நமக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், மீண்டும் வரப்போகிறார். இதுதான் அந்த பிரைமரி காஸ்பல். இத விட்டுட்டு இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாருன்னு சொல்லி இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பிரீச்சர்ஸ் எப்படி சொல்வாங்கன்னா, அவர் வந்ததே உங்களை பணக்காரராக்குறது. அவர் வந்ததே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. அவர் வந்து அவர் அவர் வந்த நோக்கமே உங்களை இந்த பூமியில அப்படியே ஸ்டாண்டர்டைஸ் ஆக்குறது, உங்களை பூமியில செல்வ சீமானாக மாத்துறதுக்கு, அப்படி அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர, எட்டர்னிட்டி குறித்தோ, அவங்களுடைய அவங்களுடைய சோலை குறித்தோ, பாவத்தை குறித்தோ அத பத்தி பேச மாட்டாங்க. அவங்களோட மெயின் நோக்கமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார் என்றால், உங்களுக்கு கோடிக்கணக்குல உங்களுக்கு ஆண்டவர் குடுத்தார்ன்னா, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. அதுதான் ஒரு அடையாளமாக வச்சு அவங்க சொல்ற ஒரு காஸ்பலாக இருக்கிறது. திஸ் இஸ் என்டையர்லி ராங். இது என்னன்னா, நம்ம பிப்ளிக்கல் காஸ்பலுக்கு அகைன்ஸ்ட்டா போகுது. பிப்ளிக்கல் காஸ்பல்ங்கிறது ஹி இஸ் மோர் கன்சர்ன்ட் அபௌட் தி இன்னர், அதாவது உள்ளால உள்ள காரியங்கள், நம்மளுடைய ஹோலினஸ், நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ், நம்மளுடைய நம்மளுடைய கேரக்டர்ஸ், ஆண்டவர் விரும்புற காரியங்கள். ஏன்னா பிசாசின் தன்மைகளை நம்ம சுதந்தரித்துக் கொண்டோம். தேர் வுட் பி எ டைம் கமிங், 1000 வருஷ சாட்சியில ஆண்டவர் ஒரு பரிபூரணத்தை நமக்கு கொண்டு வருவார். அதற்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளே உள்ளால தான் அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறார் தவிர, இன்னும் வெளியில அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. when Christ appears, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் வெளியில ஒரு பரிபூரணம் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு அந்த நாட்கால நடக்கிறது தான் இன்னைக்கு 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 எங்களுக்கு வெளியில நடக்கணும். வெளியில உள்ள ஆசைகளை தூண்டுவதற்காக மனுஷனை ஒரு ஒரு கிரீடினஸ்க்குள்ளாக, ஒரு பேராசைக்குள்ளாக, பணத்தின் மீது உள்ள ஆசையை உண்டு பண்ணுவதற்கான ஒரு காஸ்பலாக அவங்க பயன்படுத்துறத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. திஸ் இஸ் என்டையர்லி கம்ப்ளீட்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காஸ்பல். அதான் பவுல் சொல்வாரு, இதை தவிர, அதாவது இந்த சுவிசேஷத்தை தவிர வேற யாரு இதை பிரசங்கம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஈவன் தேவதூதனே பிரசங்கம் பண்ணாலும் டோன்ட் எவர் அக்செப்ட் இட். நமக்கு தெரியப்பட்ட ஒரே ஒரு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து நமக்காக வருந்தார், நம்முடைய பாவத்தை மீட்பதற்காக, நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக மரித்தார், மரணத்தை ஜெயித்தார், உயிர் தெழுந்தார். ஓகேங்களா? நாமும் அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கென்று நம்மளுடைய பாவத்தையும் நம்மளை ஆண்டவர் மன்னிக்கிறார். நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவான ஒரு வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான காஸ்பல். அப்போ இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ் இட் டிஸ்டார்ட்ஸ் த ஆக்சுவல் ட்ரூ காஸ்பல். ஓகேங்களா? வேதத்தில் போட்டிருக்கிற காஸ்பலை அவங்க டோட்டலாக மாத்துறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய குணாதிசயங்கள், காட்ஸோடைய நேச்சரை இது டோட்டலாக இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். காட்ஸோடைய கேரக்டர், காட்ஸோடைய தன்மைகள், தேவனுடைய
மகத்துவத்தை தூஷிக்கிற மாதிரியும், தன்மையை அதாவது அவமானப்படுத்துற மாதிரியும் இருக்கும். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்ட்ட வாங்க உங்களுக்கு வந்து செழிப்பு வரும், செழிப்பு வரும், செழிப்பு வரும். ஆண்டவர வந்து ஒரு ஜீனி மாதிரி அல்லது ஒரு மெஜிஷியன்ஸ் மாரி தான் நம்ம வந்து பயன்படுத்துறாங்களே தவிர, ஒரு ஒரு மெ ஒரு 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 மெஜிஷியன்ஸ் நீங்க வந்து ரூ. 1000 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 10,000 வந்துரும். ஏதோ வந்து ஆண்டவர வந்து நம்ம வந்து ஒரு இன்சல்ட் பண்ற மாரி ஓகேங்களா? அப்போ அவருடைய அ அவரை அறிந்து கொள்ளாமல், அப்போ அவர்கிட்ட எதுக்கு போறாங்க? அவர்கிட்ட போனா எனக்கு பணம் கிடைக்குங்க. அவர்கிட்ட போனா எனக்கு வீடு கிடைக்குங்க. அவர்கிட்ட போனா இந்த பூமியில நான் செல்வ சீமானா மாறலாம். அப்போ காட்ஸோடைய நேச்சர், ஜீசஸோடைய நேச்சரே இவங்க வந்து புரிந்து கொள்ளவும் இல்லை. அதை அவமானப்படுத்துற மாரி நமக்கு காணப்படுது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வெரி வெரி ஒரு ஒரு நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெருசா தெரியாத மாரி இருக்கலாம். ஆனா இட்ஸ் டோட்டலி அதாவது ஆண்டவருக்கு, அவருடைய நேச்சருக்கும், அவருடைய தன்மைக்கும் விரோதமாக நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஹி இஸ் நாட் எ மெஜிஷியன் ஓகேங்களா? அல்லது நீங்க வந்து இவ்வளோ போட்டீங்கன்னா, அவர் வந்து இவ்வளோ குடுப்பாரு. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, அவர் செஞ்சுருவாரு. அந்த ஒரு அந்த மேஜிக்கல் ஃபார்முலால அவர் நடக்கிறது கிடையாது. ஸோ ஹி இஸ் அ கிரியேட்டர், ஹி இஸ் ஆம்னிபோட்டன்ட், ஹி இஸ் எவ்ரிதிங் ஓகேங்களா? அவர வந்து ஒரு 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 சோர்ஸுக்கு மட்டும் தான் அவர பயன்படுத்துறது வந்து இட்ஸ் டோட்டலி ராங் ஓகேங்களா? 3வது பார்த்தீங்கன்னா அவர் நமக்காக செய்த அந்த அந்த பலிகள், அதாவது அவர் கிறிஸ்துவை த தன்னுடைய சரீரத்தை, அதாவது தன்னைத்தானே ஜீவ பலியாக நமக்காக ஒப்புக் கொடுத்தார். இப்போ இவங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா, அவர் பலியானது, அவர் ஏழையா வந்தது, அவர் நொறுக்கப்பட்டது, நான் பணக்காரன் ஆறதுக்காக, நான் தரித்திரமா வாழக்கூடாது. தரித்திரமா வாழ்ந்தேன்னா, ஆண்டவருடைய பிள்ளையா நான் இல்ல. நான் இன்னும் தரித்திரமாகவே இருந்தேன்னா, ஆண்டவர் என்னை நேசிக்கல. ஆண்டவர் என்னை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருங்கன்னு இவங்க சொல்றாங்க. சரிங்களா? பட் த த த அல்டிமேட் ரீசன் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அதாவது ஆண்டவருடைய அந்த சிலுவை சாக்ரிஃபைஸை இவங்க தூஷணப்படுத்துற மாரி இருக்கு. ஆண்டவர் நம்மளை நம்மளை எதுக்கு அதாவது நம்மளை வந்து மீட்பதற்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். நம்மளை வந்து மரித்திறக்கூடாது. மரித்து பாதாளத்துக்கு போயக்கூடாது. அதாவது பிசாசின் தன்மைகளாக மாட்டிக்கொண்டிருந்த ஜனங்களை தன்னுடைய சத்தியத்தின் மூலமாக உபதேசம் பண்ணி ஜெயம் எடுத்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை பரிசுத்தமாக்கி தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளை சுத்திகரித்து மரணத்தை எப்படி ஜெயிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். மரணத்தை ஜெயிக்கிறதுனா நம்மளுடைய பலத்தால கிடையாது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் இந்த 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 பூமியில ஒரு வேளை அவங்க மறித்திருந்தாலும் அவருடைய ராஜ்யத்துல பிழைத்திருப்பார்கள். அவருடைய வருகையில உயிர்த்தெழுவார்கள். ஹalleluya. அந்த ஒரு தான் அதுதான் ஒரு மெயின் அட்டோன்மெண்ட். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிகப்பெரிய நமக்காக செஞ்ச ஒரு பலி, அவர் நமக்காக செஞ்ச ஒரு தியாகம். ஆனா அந்த தியாகத்தை இவங்க தவறுதலாக அவர் மரித்ததை நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காகங்க, நான் பணக்காரனாறதுக்காக தாங்க அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு, அவருடைய அந்த அந்த மரணத்தையும், அவர் சிலுவையில செய்த காரியத்தையும் இவங்க தூஷணப்படுத்துற மாரி காணப்படுது. ஓகேங்களா? 4வது பார்த்தீங்கன்னா, ஆ இ இது இயேசு கிறிஸ்துவுடைய அவரோட டோட்டல் டீச்சிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா போகுது. அ அதாவது அவர் பூமியில வந்திருக்கும்போது ஒரு 3 1/2 வருஷம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு உபதேசத்தை கொடுத்தார். ஓகேங்களா? எப்படிலாம் வாழணும், என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் எதிர்பார்க்கிறார். கிங்டம் குறித்து நெறைய காரியங்கள் பேசியிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தையும், அதாவது தேவனுடைய திட்டங்களையும் குறித்து நெறைய காரியங்கள் பேசியிருக்கிறார். எல்லா காரியங்களும் இது நீங்க சிம்பிளா பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த 3 டெம்ப்டேஷன்ஸ் அவருக்கு நடந்தது. அதுல அதுல ஒரு டெம்ப்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிசாசு வந்து சொல்லுவான், "நீ என்னை பணிந்து கொண்டீன்னா, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுப்பேன்." அப்ப யார் கொடுக்கிறதுன்னு பாருங்களேன், பிசாசு வந்து ஆண்டவருக்கே கொடுப்பேன்னு சொன்னான். அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் தான் தராருன்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, பிசாசை வணங்கும் பொழுது இவங்க பிசாச டைரக்ட்டா வணங்க மாட்டாங்க. ஆனா, இன்டைரக்ட்டாகவே அதாவது இந்த பூமிக்கு அதிபதிய அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லும்போது, இந்த பூமிக்கு அதிபதியாக பிசாசு தான் இன்னும் இருக்கிறான். இன்னும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இன்னும் ஆளுகை செய்யல. இல்லைங்களா? தோ அவர் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல வந்து அவர் ஜெயம் எடுத்தாரு, மரணத்தை ஜெயித்தாருன்னு தவிர இன்னும் பிசாசை இன்னும் முறியடிக்கவில்லை. இன்னும் பிசாசின் ராஜ்யத்தையும், அதாவது பிசாசின் திட்டத்தையும் இன்னும் முழுமையாக முறியடிக்கவில்லை. மரணத்தை இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் பிசாசு பாதாளத்துல 1000 வருஷம் அரசாள அ அ அவர் அவர் அரசாளும் பொழுது பிசாசு 1000 வருஷம் பாதாளத்துல ஆண்டவர் கட்டி போடுறார்.
ஸோ அதுவரைக்கும் இந்த பூமிக்குரிய காரியங்களை, பூமிக்குரிய அந்தஸ்துகளையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிசாசு வந்து ஒரு அபண்டன்ஸ கொண்டு வந்து குடுக்குறான் மக்களுக்கு. அதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார்ன்னு சொல்ல வரல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா, ஆபிரகாம் ஒரு நாளும் ஆண்டவர்ட்ட போய், "ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. எனக்கு பணம் வேணும். எனக்கு வீடு வேணும். எனக்கு சொத்து சுகம் வேணும். எனக்கு வந்து கேட்டில்ஸ்லாம் எனக்கு பெருக்குங்க. நான் பெரிய சீமானாக மாறணும்." ஒரு நாளும் ஜெபிச்சது கிடையாது. ஆனா இன்னைக்குள்ள ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ்ல பாருங்க, நீங்க விசுவாசிங்க. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. நீங்க ஆண்டவர்ட்ட கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பாரு. நீங்க கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நீங்க அங்க உள்ளாலே போய் நீங்க சுதந்தரித்துக் கொள்ளலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பணத்தின் பேஸ்ட் படி அவங்களோட பிரேயர்ஸ் இருக்கும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். அவங்க காணிக்கை கொடுக்கறதே ரிட்டர்ன்ஸ் வரதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த டீச்சிங்ஸ் ஓகேங்களா? பிப்ளிக்கல் வேர்ட்ஸ் அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அ அ அதாவது அ பணத்தை எந்த ரேஞ்சுக்கு அவர் கம்பேர் பண்றாருன்னா, சேட்டனுடைய ரேஞ்ச் கம்பேர் பண்றாரு. ஓகேங்களா? யூசுவலா நம்ம வந்து நம்மளுடைய நாலேட்ஜ் படி பார்க்கும் பொழுது, எய்தர் காட் வெர்சஸ் சேட்டன் தான் அப்படி பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் பிசாசு. ஆனா ஆண்டவர் நெறைய இடத்துல சொல்லும்பொழுது, ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் மணிங்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஹி இஸ் கம்பேரிங் த மணி வித் ஆக்ட்ஸ் ஆஃப் சேட்டன். பிசாசுடைய தன்மைகளை மணியாக அந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணி அந்த இடத்துல அவர் காரியங்களை பேசுறார். அப்போ இன்னைக்கு வந்து அந்த பணத்தின் மீது உள்ள ஒரு ஆசை டைரக்டா எங்க கொண்டு போய் முடியாது, பிசாசின் மீது உள்ள ஆசையாக மாறிவிடும். ஓகேங்களா? இது கடைசியில அவங்களுக்கு வந்து பணத்தினால ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ் பாருங்களேன், ஒரு நாளும் தே வில் நெவர் சாட்டிஸ்ஃபைட். தே வில் பி நெவர் பி கன்டென்ட். எங்களுக்கு போதுங்க. அவங்களால இருக்க முடியாது. ஓகேங்களா? அதே போல அவங்களுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டாமினன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து. பயங்கரமாக செல்ஃப் அவங்களே பத்தி தான் போஸ்ட் பண்ணுவாங்க. "பாத்தியா என்ன ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்ன நான் இவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கிறேன்." அந்த செல்ஃப் போஸ்டிங் வுட் பி டூ மச். ஓகேங்களா? நீங்க நல்லா நோட் பண்ணலாம். எல்லா ப்ராஸ்பெரிட்டி யார் இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சிங்ஸ்ல இருக்கிறாங்களோ, தேர் செல்ஃப் இஸ் டாமினன்ட். வென் யோர் செல்ஃப் இஸ் இஸ் டாமினன்டட், ஐ அம் 100% ஷூர் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எனிமியே நம்மளுடைய மேன்கைண்டுக்கு எனிமியே பிசாசு கிடையாது. நீங்க தான். நீங்களும் நானும். அதாவது நம்மளுடைய சரீரம். இல்ல மாம்சம் தான் நமக்கு எதிரியாகவே இருக்குது. அப்ப இந்த மாம்ச இச்சைகளை தூண்டுவதற்காக உள்ள உபதேசம் தான் இந்த செழிப்பின் உபதேசம். ஒரு பணத்துக்கு மீது ஒரு ஆசையை கொண்டு வருது. அடுத்தவன் பொருள் மீது ஒரு ஆசை. பணம் போடும்போதே ஒரு ஆசை. காணிக்கை போடும்போதே ஒரு ஆசை. அப்போ எல்லாரும் சபைக்கு போய் எதுக்கு உட்கார்ந்திருக்கிறான்னா, ஆண்டவர் என்னை எப்படி வந்து கோடீஸ்வரனாக மாத்துறது? அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிசாசின் மூலமாக வந்த உபதேசங்கள். இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் ஆண்டவர் கொடுத்த அ காரியங்கள், ஆண்டவர் பிரீச் பண்ண காரியங்களுக்கு விரோதமாக இந்த காரியங்கள் அ இருக்கிறது. இல்லைங்களா? ஸோ அதனால தான் இத வந்து ஸ்கிரிப்சர டோட்டலாகவே அதாவது ஏதோ தவறுதலாக இன்டர்பிரேஷன் மட்டும் பண்றது கிடையாது. இட் ஹஸ் டீச்சர்ஸ் அப்சைட் டவுன். ஆண்டவர் எத விரும்புறாரோ ஓகேங்களா? ஒரு ஐஸ்வர்யவான் கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறார். அவனுக்கு வந்து அவன்ட்ட எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்றான். எல்லாமே இருக்கிறான். ஆனா ஹி இஸ் எ வெரி வெல்தி மேன். பட் அவனுக்குள்ள அந்த செல்ஃப் இருந்தது. இன்னைக்குள்ள ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ்ல அந்த செல்ஃப் நெறைய இருக்குது. நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த செல்ஃப் இருக்கிறனால ஹி கேனாட் ஈவன் லெட் கோ த மனி ஹி ஹேஸ். ஓகேங்களா? அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். எவ்ரிதிங் வாஸ் குட். அவனோட பிரேயர் லைஃப் வாஸ் குட். ஓகேங்களா? அவனோட கமாண்ட்மென்ட் அதாவது ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லா காரியங்களும் பெர்ஃபெக்ட்டாவா அவன் அவன் கடைப்பிடிச்சிருந்தான். எந்த ஒரு தப்பும் அவன் பண்ணவே இல்ல. யாருக்கு விரோதமாக எதுவும் பேசவே இல்ல. உபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல, பொய் சொல்லல. எந்த ஒரு பாவமே பண்ணல. பட் ஒன்லி ஒன் திங் ஹி மிஸ்ட் தி எட்டர்னிட்டி. எப்படின்னா, அவனுக்கு உள்ளதை மத்தவங்களுக்கு அவனால கொடுக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, "உனக்கு உள்ளதை வித்து நீ தரித்திரருக்கு குடுன்னு" சொல்லும்போது அவனால கேட்க முடியல. பிகாஸ் ஹிஸ் செல்ஃப் அவனுடைய அவனுடைய சுயம் அந்த இடத்துல பெருகி இருந்தது. ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு உள்ள டேஞ்சர். இன்னைக்கு நெறைய பேர் சுய ஆசைய உண்டு பண்றாங்க. பண ஆசையோட சுய ஆசை. அவங்களோட செல்ஃப் டாமினன்ட் வந்துரும். அவங்களால விட்டு தர முடியாது. அவங்களோட ஆசைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. பணத்துக்காக மட்டும் தான் இயேசுவ தேடுவாங்க. ஆண்டவர்ட்ட போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர்ட்ட போனா எனக்கு வந்து நான் செல்வ சீமானாக மாறிறலாம்ன்னு சொல்லிட்டு, ஆண்டவரை ஓகேங்களா நம்ம தூஷணப்படுத்துற மாரியும், ஓகேங்களா? எனக்குரிய அந்த சுயம் வந்து நான் வந்து அழிக்காமல், நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான்
யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு காமிக்கிறதுக்காகவே இவங்களை வந்து ஆண்டவருடைய பிளெஸிங்ஸ் அதை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர ஆண்டவருடைய அந்த இன்ட்வெல்லிங் கேரக்டர்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் ட்விஸ்ட் த காஸ்பல், ஐ மீன் தே வில் ட்விஸ்ட் த ஸ்கிரிப்சர்ஸ், வேர்டை வந்து ரொம்ப அழகாக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரீச்சிங்ஸ் எல்லாமே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தட் மோட்டிவேஷன் லீட்ஸ் டு த லவ் ஆஃப் மணி. இல்லா பணத்தின் மீது உள்ள ஒரு ஆசையை தான் இவங்களோட பிரசங்கத்தில் இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் பணத்துக்கு மீது ஒரு ஆசையை உண்டு பண்ணுவாங்க. பாருங்க, நான் வாழ்றதே கோடியில் பரவலாகிறேங்க, என்னோட பேங்க் பேலன்ஸ் கோடியில் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ப்ரீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, உடனே வந்து உடனே மக்களுக்கு பயங்கர ஆசை உண்டு பண்ணுங்க. நான் பாருங்க கஷ்டப்பட்டு 10,000த்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அங்கெல்லாம் கோடியில் வாழ்றேன். ஓகே, நம்ம டக்குன்னு பணத்தை போட்டு நமக்கு கோடி கிடச்சிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆசை தான் அவங்களுக்கு தூண்டுவாங்களே தவிர ஆண்டவர் மேலே உள்ள ஆசை வராது. ஓகேங்களா, இட்டர்னிட்டி மேலே உள்ள ஆசை வராது. ஆண்டவர் மீது அந்த அன்பு இருக்காது. ஆண்டவர் எதுக்கு தேடுறாங்கன்னா பணத்துக்காக மட்டும் தான் தேடுவாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா, பணத்தின் த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் காஸ் ஃபார் எவ்ரிதிங். தட்ஸ் வாட் த பைபிள் சேஸ். பணத்தின் மீது உள்ள ஆசை தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு 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 சோர்ஸாகவே இருக்குது. அந்த பண ஆசையை கொண்டு வர்றது தான் இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். ஓகேங்களா, அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது, இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிறைய அவங்க சர்ச்சில் நிறைய கூட்டங்கள் வர மாதிரி இருக்கும். பட் தேர் ஆல் கன்சிடர் டு பி எஸ் அ ஃபால்ஸ் கன்வெர்ட்ஸ். ஓகேங்களா, அவங்க வந்து உண்மையான விசுவாசிகள் கிடையாது. பேருக்கு வேணா சபையில் போய் உட்காந்துருப்பாங்க, பேருக்கு ஆராதனை செய்வாங்க, பேருக்கு வந்து காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். நானும் அவங்க கிறிஸ்டியானிட்டி மாதிரியே தெரியும். பட் தே ஆர் நாட் பிலாங்ஸ் டு த காட். ஆண்டவருக்குள்ளாக அவங்க இல்லை. ஆண்டவரை அவங்க அறிந்து கொள்ளவும் இல்லை. ஓகேங்களா, அவங்க எதுக்கு அந்த சபைக்கு வராங்கன்னா பணத்துக்காக மட்டும்தான் வராங்க. இஃப் எனி ஒன் கம்ஸ் டு த சர்ச் ஒன்லி டு கெயின் த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், தே ஆர் த ஃபால்ஸ் பிலீவர்ஸ். ஓகேங்களா, அவங்க வந்து உண்மையான விசுவாசிகள் கிடையாது. ஆண்டவரை உண்மையாலுமே விசுவாசிக்கிறது, அவங்க அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறதே பணத்துக்காக. ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஊழியங்களில், அதாவது செழிப்பின் உபதேசங்கள் செல்ற இடத்துல யாரெல்லாம் போய் உட்காந்து கைத்தட்டி விசில் அடிச்சு அதை கேட்டு அதை ரிசீவ் பண்றேன்னு சொல்லிட்டுலாம் ரிசீவ் பண்ணிட்டு இவங்களும் அதை நம்பி பணத்தை போடுறவங்க எல்லாருமே தே கன்சிடர் டு பி அஸ் அ ஃபால்ஸ் பிலீவர்ஸ். தே ஆர் நாட் ரியல் பிலீவர்ஸ். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அது விசுவாசிகள் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஃபெய்த்தை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் செழிப்பாகலாம், நீங்கள் விசுவாசித்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுடைய விசுவாசத்தின் மீது ஆண்டவர் இவங்க வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நீ ஆசீர்வதிக்கப்படல, அப்போ நீ விசுவாசிக்கல, உனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விசுவாசம் எங்கே இருக்கணும்னா இயேசுவின் மீது இருக்கணுமே தவிர பணத்துக்காக இல்லை. ஏன்னா ஆண்டவரை நான் வந்து பணத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன்னா நீங்கள் பணம் தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்குன்னு தவிர ஆண்டவர் உங்களுக்கு பிரதானமாக இல்லை. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் என்னன்னா, அவர் மீது நான் விசுவாசம், எனக்கு ஆசீர்வதிச்சாலும் பரவாயில்ல, அல்லது ஆசீர்வதிக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு எனக்கு வந்து பிரச்சனைகள் விடுதலை ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டியும் பரவாயில்ல, ஆனா என் தேவன் மீது உள்ள விசுவாசம் ஒரு நாளும் மாறாது. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னோட பாவத்தை மன்னித்தார், என்னை நீதியாக்கினார், அவருடைய வருகையில என்னை எடுத்துக்கொள்வார், என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்தத்துக்கு நேராகவும் நீதிக்கு நேராகவும் என்னை வழிநடத்துகிறார். இயேசு மீது உள்ள ஒரு விசுவாசம் தான் காணப்படுதுமே தவிர என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கான உள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் த ஃபெய்த் வாட் வி நீட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்மளுடைய சாட்சி கெட ஆரம்பிக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து புறஜாதியார் வந்து நம்மளை பார்க்குறாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ராஸ்பேரிட்டியை வச்சு ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க நிறைய ஊழியக்காரங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 பணக்காரங்க வந்து யாருமே வந்து இந்த ப்ராஸ்பேரிட்டி ப்ரீச்சர்ஸ் கிடையாது. அதை தவிர பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. டாப் 10லேயே அவங்க டாப் 50லேயே பாருங்களேன், தே ஆர் நாட் எனிவேர். அப்போ அவங்கள அப்போ அவங்க சொல்லாமே, நான் வந்து இவ்வளோ வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரன், ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள், இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஸோ த த மணி வாட் தே ஹேவ் டசன்ட் ரிசம்பிள்ஸ் த காட் இன் அஸ்.
ஓகேங்களா? அது வந்து ஒரு சாட்சிய ஏற்படுத்தாது. அந்த இடத்துல வந்து இயேசுவை வெளிப்படுத்த முடியாது. மேபி உங்கள நீங்க வெளிப்படுத்தலாம். மத்தவங்க வந்து பணத்தின் மீது உள்ள ஆசைய நீங்க அதாவது பிரீச்சிங் மூலமா கொண்டு வரலாமே தவிர, இயேசு அந்த இடத்துல வெளிப்பட மாட்டாரு. நம்மளும் சாட்சி உள்ள ஜீவியத்தை வாழ முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. மத்தவங்க பார்க்கிறது வந்து பணத்தின் மூலமாக இயேசு இவனோட இருக்கிறான்னு பார்க்கிறது கிடையாது. இவனுக்குள்ள உண்மையான இயேசு எப்ப இருப்பார்ன்னா, இவனுக்குள்ள இருக்கின்ற குணாதிசயங்கள் மாறி கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது தான். கிறிஸ்து வெளிப்படுத்துறது பணத்தின் மூலமாக வெளிப்படுத்தும். பிசாச நீங்க பணத்தின் மூலமாக வெளிப்படுத்தலாம். ஆனா கிறிஸ்துவை அவருடைய குணாதிசயங்கள் மூலமாக வெளிப்படுத்தலாம். ஆவியின் கனிகள் மூலமாக வெளிப்படுத்தலாம். அன்பு மூலமாக அதுல போட்டிருக்க அந்த 9 கனிகள் மூலமாக நீங்க வெளிப்படுத்தலாம். அவருக்கு அவர் சொல்ற காரியங்கள் அவருடைய சித்தத்தை செய்து அதன் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம். அந்த சாட்சியை நம்ம கடைபிடிக்கலாம். இல்லைங்களா? அதை தவிர என்னோட பேங்க் பேலன்ஸை பாருங்க, என்னுடைய காரை பாருங்க, என்னோட வீடை பாருங்க. இதுல கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த ஒரு நாளுமே முடியாது. பிசாசை வேணா வெளிப்படுத்தலாம். இறுதியாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நெறைய பேர் ஓகேங்களா? அ அதாவது இந்த இந்த காரியங்கள பார்த்தீங்கன்னா, இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, இது அஃபெக்ட் ஆறது மக்கள். ஏன்னா மக்கள் ஏமாந்து போய், ஐயோ! இந்த செழிப்பின் உபதேசியர்களுக்கு அவங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு காதுல போட்டிருக்கிறது, கழுத்துல போட்டிருக்கிறது, கையில கொண்டு வந்தது எல்லாத்தையும் கழட்டி குடுக்குறாங்க. எத நம்பி? எனக்கும் ஆண்டவர் திருப்பி குடுப்பாரு. நான் வந்து 1 கிராம் பவுன் போட்டா 2 கிராம் எனக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வசீகர அந்த அந்த போதனையின் மூலமாக இவங்க ஏமாந்து போதிக்க நடக்கும்போதே இவங்க ஓடி போய் எல்லாத்தையும் இது கால்ல கொட்டுறது, கையில குடுக்குறது எல்லாமே குடுத்து தே ஆர் டோட்டலி வல்னரபிள் ஓகேங்களா? மக்கள உறிஞ்சிட்டு தான் அவங்கள வந்து விடுவாங்களே தவிர, இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமே நடக்காது. ஓகேங்களா? நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் யாரெல்லாம் பிரீச் பண்றாங்களோ, ஒன்லி பிரீச்சர்ஸ் ஆர் கெட்டிங் ப்ராஸ்பரஸ். ஏன்னா தே ஆர் சக்கிங் த வெல்த் ஆஃப் த மனி. அது பீப்பிளோட வெல்த் அவங்க அப்படியே உறிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இவங்களோட மீட்டிங்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, அதிக அமௌண்ட் வந்து என்ட்ரி ஃபீஸா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எங்கேயுமே ஃப்ரீ இருக்காது. அ இவங்களோட ப்ராஸ்பெரிட்டி யார் பேசுறாங்களோ, அவங்க தான் பணத்தின் மீது அதிக ஆசை உடையவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய பணத்தை எப்படியாவது அவங்க எடுக்கணும். ஸோ த டோட்டல் டார்கெட் வந்து பீப்பிள்ட்ட இருக்கிற மணியை எப்படியாவது எங்க அக்கவுண்ட்டுக்குள்ள வரணும். இதுதான் அவங்களுடைய மெயின் டார்கெட். இதனால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது கிடையாது. ஓகேங்களா? அவங்கள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்மையானது. முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாருங்க. அப்பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் கூட கொடுப்பார். ஓகேங்களா? பட் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அவருடைய கிங்டம். ஓகேங்களா? அவருடைய கிங்டம், அவருடைய ரைச்சியஸ்னஸ், அவருடைய தன்மைகள். ஒருவேளை நான் பணத்த போட்டா, நான் வந்து ஒழுங்கா குடுத்தா, அல்லது நான் வந்து நான் 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 வந்து ரூ. 1000 போட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ரூ. 10,000 கொடுப்பாரு. இந்த ஒரு கான்செப்ட்ல எப்பொழுதுமே வேலைங்க. இன்னைக்கு நெறைய பேர் வந்து இந்த சீடிங் கான்செப்ட். த சீட் இஸ் நத்திங் பட் த வேர்ட் ஆஃப் காட். ஓகேங்களா? பணம் கிடையாது. இன்னைக்கு நெறைய நீங்க பண்ணுங்க. நீங்க சீட் குடுங்க. நீங்க பணத்த போட்டா தான் வந்து ஆண்டவர் வந்து குடுக்க முடியும். நீங்க விதைச்சா தான் அறுவடை செய்ய முடியும்ங்கிறாங்க. நீங்க வார்த்தைய விதைங்க. ஆண்டவர் நீதியை அறுவடை செய்வார் நமக்குள்ளாக. தன்னுடைய ராஜ்யத்தை நமக்குள்ள அறுவடை செய்வார். இந்த 2 அறுவடை நமக்குள்ள நடந்தாலே, நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். நம்ம அதற்காக ஓடுறது நம்ம ஓடுற நம்மளோட நோக்கம், நம்முடைய சித்தம், நம்முடைய திட்டம், நம்மளுடைய பார்வை எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கு நேராக இருந்தாலே மற்றது எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துரும். அதுக்கு மேல நமக்கு கண் இருக்கக்கூடாது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணவும் கூடாது. நமக்கு அதுக்கு மேல ஒரு ஆசையும் வந்துரக்கூடாது. இன்னைக்கு நெறைய ஒரு டேஞ்சரஸான ஒரு காலகட்டத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங்ஸ் மூலமாக நெறைய சர்ச்சஸ் குறிப்பாக நம்முடைய லோக்கல் சர்ச்சஸ் நெறைய இட்ஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒழுங்காக பயணம் பண்ணிட்டு இருந்தவங்கள, அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணி வேற திசைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எச்சரிப்போட இயேசுவுடைய வருகைக்கு காத்திருப்போம். அ இந்த இந்த செழிப்பின் உபதேசத்தினுடைய ஒரு டேஞ்சர் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து தயவு செஞ்சு நீங்க விளங்கி உங்களோட ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.